இப்போ நம்ம பார்க்க போற கோயில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் சோளிங்கர்ல இருக்கிற யோக ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 hour டிராவல்ல வர மாதிரி இருக்கு. 2 கோயில் இருக்கு இங்க. ஒன்னு யோக நரசிம்மர் கோயில், இன்னொன்னு யோக ஆஞ்சநேயர் கோயில். யோக நரசிம்மர் கோயில் எங்களால அப்போ போக முடியல, ஏன்னா அது ஸ்டெப்ஸ் அதிகம், 1300 படிக்கட்டுகள் கிட்ட இருக்கு. சரி, இந்த கோயில் மட்டும் போயிட்டு, ஏன்னா அடுத்தது வேற கோயில் நாங்க போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு போறதுக்கு லேட் ஆயிடும்ன்றதுனால யோக ஆஞ்சநேயர் கோயில் சின்ன மலைன்னு சொல்லுவாங்க இதை. இங்க பாத்தீங்கன்னா 406 படிக்கட்டுகள் மட்டும் தான் இருக்கு. போகும்போது நிறைய குரங்குகள்லாம் இருந்தது. நம்ம ஒரு கொம்போட போகும்போது கொஞ்சம் சேஃப்டியா போகலாம். ஒவ்வொரு 50 படிக்கட்டுகளுக்குமே படிக்கட்டோட எண்ணிக்கை அங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்ஸ் நல்லா இருந்தது மலைன்றதுனால. இங்க யோகா ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா கையில சங்கு சக்கரத்தோட இருப்பாரு. வேற எந்த ஆஞ்சநேயர் கிட்டயும் நம்ம அதை பார்க்க முடியாது. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிறப்பு வரலாறும் இருக்கு. அதாவது காலன் கேயன் அப்படின்னு 2 அரக்கர்கள் சப்த ரிஷிகள் தவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இடையூறு செஞ்சதா சொல்லப்படுது. அப்படி செய்யப்படும் பொழுது யோக நரசிம்மர் என்ன சொல்றாருன்னா, இவங்களை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றாரு. அப்படி ஆஞ்சநேயர் இவங்களை பாதுகாக்கும் விதமா அந்த அரக்கர்கள் கிட்ட போராடும் பொழுது அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதனால யோக நரசிம்மர் கிட்ட திரும்ப போய் சொல்லவே, என்னுடைய சங்கு சக்கரத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய சங்கு சக்கரத்தை வச்சு அந்த அரக்கர்களை கிட்ட போர் புரிஞ்சு அவங்கள காப்பாத்துறாரு. அதனால யோக நரசிம்மர் எப்படி யோக நிலையில அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் ஆஞ்சநேயர் யோக நிலையில தான் அமர்ந்திருப்பாரு. இவருடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே கோதண்டராமர் சன்னதியும் இருக்கு. இங்க நாங்க பிரசாதமா அப்பம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நாங்க போற டைம்ல ஒரு கோயில் ரொம்ப காலியா இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது. கோயில் விட்டு கீழே இறங்கி வரும் பொழுதும் அன்னதானத்துக்கு நிறைய இது பண்ணியிருந்தாங்க. லெமன் சாதம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்க ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டோம். நம்ம இறங்கி வந்து கீழே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளமும் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி நம்ம ரோட்ல பஸ்ல போகும்போதே இந்த பெரிய ஆஞ்சநேயர் ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஹைட்ல இருப்பாரு, அழகா இருக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல நிறைய கூட்டம் வருவாங்க. அதனால அந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்கும். நம்ம சாதாரணமா போய் பார்க்கலாம், கோயில பார்க்கறதுக்காக போறோம் அப்படின்னா நார்மல் டேஸ்ல போகலாம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டேஸ்ல தவிர்த்துட்டு நார்மல் டேஸ்ல போனா ரொம்பவே காலியா இருக்கு. அமைதியாகவும் சாமியை பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. அதுலயும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கார்த்திகை மாசம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாமே பண்ணுவாங்க. இந்த கோயில்ல விரதம் இருந்து கோயிலுக்கு வர்றது மூலயமா குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப நம்பப்படுது. முதல்ல இந்த கோயிலுக்கு யோக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறமா தான் யோக நரசிம்மர் கோயிலுக்கு போவாங்க. எங்களால் யோக நரசிம்மர் கோயிலுக்கு போக முடியல. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா இயர்லியெல்லாம் வந்தீங்கன்னா யோக ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு யோக நரசிம்மரையும் பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான கோயிலில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.